எனக்கு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கோவம் வருது. கலாய்ச்சி கானா பாட்டு பாடுவீங்க இல்லையா பிக் பாஸை? சட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தமிழ் எழுத்துலாம் போட்டு தேங்க்யூ. ஏன் கலாய்ச்சி பாட்டு பாடினீங்க? இது நாங்கள் பண்ணல, நீங்கள் கேட்ட எங்கள் சேனலில் அப்படின்னு வந்து இது நாங்கள் பண்ணல, நீங்கள் கேட்ட நாங்கள் சேனலில் அப்படின்னு அந்த பாட்டில் வச்சுருவேன். இப்போ பாரு. ஓகே, உங்களை ஏவி பார்த்துருவோம், அப்புறம் பேசுவோமா? ஓகே. எஸ் பிக் பாஸ். வணக்கம், என்னுடைய பேர் வினோத்குமார். கானா வினோத்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் ராயபுரத்தில் மீனாட்சம்மன் பேட்ட ஊரில் பிறந்தேன். ஒரு ஜாலியான கூட்டு குடும்பம் எங்களுடைய குடும்பம். இசை குடும்பம், எல்லாமே லைட் மியூசிக் அந்த மாதிரி அண்ணன் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நான் மட்டும் கானா ஜேர்னர் தேர்ந்தெடுத்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கானா பாடுறது வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்றைக்கி அதுதான் என்னுடைய அடையாளமாக மாறி இருக்கு. இன்றைக்கி சினிமா அளவுக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு கானா தான் காரணம். பணம் அதிகமாக சம்பாதிக்கலனா கூட மக்களுக்கான குரலாக நம்ம இருந்திருக்கோமே அப்படின்றத ஒரு எனக்கு ரொம்ப மனசில் எனக்கு ஒரு திருப்தி. மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம். இந்த 10 இயர்ஸுமே வந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கேப் எங்களுக்குள்ளே வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து போகிறாரு. ஃபோன் இல்லை, எந்த கான்டாக்டும் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். எப்படி விளையாட போகிறாருன்னு கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருக்குது. எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனால் பண்ணிவிடுவாருன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் வேணும், ஜெயிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் பாடல்களில் ஒரு கொள்கையோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. கானான்றது வந்து பெண்களை மட்டும் கிண்டல் பண்ணி பாடுறது கானா இல்லை. நம்ம பாட்டு மூலிமா எவ்வளோ கருத்தை சொல்லலாம். இப்போ ஒரு கூட்டம் போட்டு சொல்கிற ஒரு விஷயத்த ஒரு பாட்டு பாடி சொன்னீங்கன்னா பல மில்லியன் பேர்கிட்ட போய் சேரும். அது அப்போத்துலேருந்து எனக்கு வந்து இதை மனசில் பட்டுகிட்டே இருந்தது. மக்களுக்கான பாடகனாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பாட்டு வேணால் பாடி எப்படி வேணால் இந்நேரம் நான் இருந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த சேனலில் பாடுறதுனாலே அது என்னவோ தெரில அப்படி இருக்காங்க. இருந்தாலும் அது எனக்கு மன நிறைவாக இருக்குது. லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாது, சார்ஜென்ட்டு பேசிக்கிட்ட தேவையில்லாத மாட்டாது. வாகனத்தில் போகும்போது நிதானம் தான் வேணும். அந்த நிதானமும் இல்லை என்றால் மேலே தாண்டா போகணும். தலையில் ஹெல்மெட்டை போடு, இல்லைன்னா ஒன்று சுற்றி சாக் பீஸு கோடு. வளைவில் முந்துகின்ற வாலிபனை கேளடா, நேரம் சரியில்லைனா ரோஜா போடு மாலடா. காதலிக்கும் பொண்ணை வச்சுன்னு ஓசி பைக்கில் பறக்கிறான். அந்த பொண்ணு மேலே இருக்கும் ஷாலு டயருக்கு இருக்குதான். இப்போ டயரில் மாட்டி சாகுறாங்க. 3 பேரை உட்கார வச்சு முறுக்கி ஓட்டும். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆளை ஏற்றிக்கணும், வீலிங் பண்ணி காட்டும். முறுக்குனாக்கா வண்டி பாஞ்சிடும், கொஞ்சம் சீப்பான முட்டி தேஞ்சிடும். ஆசிட்டை ஊற்றின போல திகுன்னு ஏரியண்டா, பீட்ரூட் அறுத்த போல செவன்னு தெரியண்டா. ஏன்னா அது எழுதுறது யார்? நீங்கள் தானே? 18 வருஷம் ஆகுது காதல். அப்படியா? வாழ்க்கையில் உங்களுக்கு தேங்க்யூ. அந்த டேபிள் நடுவில் போய் நில்லுங்க. சிகப்பு இருக்குது, ஒரு நீளம் இருக்குது. ஓகே, இது எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை வச்சு உங்களுடைய ஆட்டம் தொடங்குது. வீட்டுக்குள்ளே யோசிச்சு தேர்ந்தெடுக்கணும். எதுவும் எடுக்கலாம். வாங்க. நீளமா? நீளம். ஓகே, வானம் நீளம் சமத்துவமாக இருக்கும். சிறப்பு. கை காமிங்க. கூட யார் வந்திருக்கா? என்னுடைய மனைவி. வணக்கம். என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. நீங்கள் மேலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? நீங்கள் மேலே வாங்க.
ஹாய் ஹாய் மேடம் ஹாய். உங்கள் பேர் என்ன? பிரக்யாவா? வெரி குட். நீங்கள் சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். குழந்தைங்களை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்கள்? எங்கள் அம்மா சமீபத்தில் இறந்துட்டாங்க சார். 82 வயசு. அவங்க தான் என்னை வந்து எங்கள் குடும்பத்துக்கு அவங்க தான் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இவ தான். ஒரு மனிதன் மண்ணாக்க ஒரு ஆண் வந்து மண்ணா அவர்தான், மனுஷன் அவர் தான் மனைவி கிட்ட இருக்குன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக இருந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இவ தான். நீங்கள் போய் ஜாலியாக விளையாண்டு வாங்க. நீங்கள் அங்கே போய் சில புதிய பாடல்கள் நீங்கள் எழுதுவீங்க, பாடுவீங்க, நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹலோ பா, சூப்பர். பிக் பாஸ் உங்களுக்கு பத்திரமா பார்த்துங்க. உங்களை நம்பி தான் உள்ளே வரோம். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வாவ், வாங்க. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எக்ஸலென்ட். பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பிரதர் நல்லா இருக்கு. பிரதர் நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? நீ பேசு, வெளியில் பேசு. 60 ரூபாவா? அரோகரா. இல்லை, 60 ரூபாவா? 60 ரூபா. வணக்கம். சந்தோஷம். அப்படிலாம் மனசு கலரோட கிடக்கு. சரி, இனிமே நம்ம பாடுறோம். நாம பாடுறோம். அப்படி பாடாம செத்துருவேன். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க? அதுல நீங்க தான் உங்க இஷ்டம் தான். மேல வச்சு இருக்கும்போது தண்ணி வருது பாத்தீங்களா? சோ ஆன்ல ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி வச்சவங்க ஆன் பண்ணிருக்காங்க. சரி, நான் ஆஃப் பண்ணிருக்கேன். உங்களோடது வந்து ஆஃப். மேல இப்படி போகணுமா? இல்ல அப்படியே அங்கிட்டு இப்படியா? இன்னும் மேல ஏத்த முடியுதா? இல்லை, இல்ல அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணு.